இந்த நாம் தமிழர் தம்பிகள்ங்கிற பேர்ல அவங்க உண்மையிலேயே தம்பிகள் தானா, அல்லது வெளிநாட்டில் இருந்தோ அல்லது வேற எங்கேயோ இருந்தோ சீமானுக்காக வேலை செய்கிற வார் ரூமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு மோசமா அனானப்பட்ட செக்ஸ் சாமியார் நித்யானந்தா ஒரு தீவை பிடிச்சி அதை ஒரு தனி நாடு அறிவிச்சு கைலாசான்னு போய் வாழும்போது என் மக்களுக்காக அவர்களிருந்து நான் திரள் நிதி திரட்டி ஒரு சின்ன தீவை பிடிச்சி அதுல தனி நாடு அமைச்சிட மாட்டேனா அப்படின்னு. அதாவது இது என்ன வாயினே தெரியல. நீங்க ஒரு முழு உணர்வோடு ஒரு மயக்க நிலையிலேயே நீங்க கூட இருந்தீங்கன்னா சில குறிப்பிட்ட காலம் வரலாம் தான் இருக்க முடியும். யாருன்னே தெரியாத வேட்பாளரை நிறுத்துவது, புதிதாக கொண்டு வந்து நிறுத்துவது, வெவ்வேறு இடத்துல இருந்து கொண்டு வந்து நிறுத்துவது, இதுவெல்லாம் எந்த நபரும் தனிப்பட்ட முறையில் வளர்ந்து விடக்கூடாது. நான் மட்டுமே, அண்ணன் மட்டும்தான் பரமாத்மா மாதிரி எங்கும் நிறைந்திருப்பேன், சீமான் மட்டும்தான் கட்சி. சீமானை பற்றி தம்பி தெரியாம ஏதோ போகிற போக்குல பேசிட்டாரு அப்படின்னு நினைச்சோம்னா, சீமானே இன்னொரு மேடையில பேசுறாரு. இந்த யூடியூப் சேனல்ல பார்த்தாலும் ஏன் போட்டோவை தான் முதல்ல மேல வைக்கிறான். ஏன்னா அவனுக்கே தெரிஞ்சிருக்கு யூடியூப்ல வீடியோ போடணும்னா ஏன் போட்டோ தான் வைக்கணும்னு சொல்லி. பாக்குறதுக்குள்ள நம்ம நாம் தமிழர் தம்பிகள் தான். சில்க் சுமிதா படத்தை வச்சா தான் அந்த காலத்துல படம் ஓடும், அதே மாதிரி அண்ணன் அப்படிங்கிறாரு. சீமான் அவரை சுற்றி யாரும் நம்பகமான ஆட்கள் இல்லை, எல்லாரும் ஏமாத்துக்காரர்களா இருக்கிறாங்க, துரோகம் செய்வர்களா இருக்கிறாங்க, பொய் கணக்கு காட்டக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவர் வேற யாரதான் நம்புவாரு? அப்ப கையல் வெளியே தானே நம்பி ஆகணும். வாரிசு அரசியலை அடித்து நொறுக்குவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பேசினது என்ன? ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு RSS அஜெண்டாவுக்கு வேலை செய்வதற்காக இறக்கி விடப்பட்ட சங்கி அவர் சீமானை அங்கீகரிக்கிறார், சீமான் தான் அடுத்த கட்டமாக இவ்வளவு வாங்குவார் அப்படின்னு பேசுறாருன்னா கேட்கிற தம்பிக்கு குளிர்ச்சியாக இருக்கலாம். அது மீண்டும் மீண்டும் ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ந்து பலர் வெளியே வந்துட்டு தான் இருக்கிறாங்க. வெற்றிக்குமாரன்ல இருந்து, புகழேந்தி மாறன்ல இருந்து, இப்ப சமீபத்துல ராஜா அம்மையப்பன் அவர் வெளியே வந்திருக்கிறார். மற்றவர்கள் பேசியதுல இவர் பேசுறது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இவர் அதை ரொம்ப சென்சிட்டிவாகவும் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சிங்கிறது தன்னுடைய குடும்பம், ஒரு மாபெரும் லட்சியத்திற்காக கட்சியில் இணைஞ்சிருக்கோம், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு உணர்வில் வேலை செஞ்சுட்டு திடீர்னு ஒரு அப்செட் ஆகி வெளியே ரொம்ப மனம் பேசுறார், அழுகிறார். பேச பேச அவருக்கு கண்ணீர் வருது. கட்சியின் மீது, தலைமையின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்த ஒரு நபர் ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு வெளியே வந்தது போல இருக்குது. நீங்கள் அதை பார்த்திருப்பீங்க, எப்படி பார்க்கிறீங்க? வாழ்க்கையை தொலைத்தவர்கள், வாழ்க்கை இளமை காலத்தில் நம்ம மொத்த வாழ்க்கையுமே ஒரு குறிப்பிட்ட இலக்கோடு நம்ம பயணிக்கிறோம். இப்போ அவர்களுக்கு பொது வாழ்க்கையில் அவங்க வரும்போது ஏதோ ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி நாம பயணிச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேருணர்வு அவர்களுக்கு, தனி ஈழம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவங்களுக்குள்ள பெருசா இருந்திருக்கும். இப்போ இந்த விவகாரத்துல நாம என்ன பாக்குறோம்னா, இந்த சாந்தன், பேரறிவாளன், இந்த மாதிரியான இவர்கள்லாம் தங்களுடைய இளமையை தொலைத்து வெளியில வந்தாங்க இல்லையா, வாழ்க்கையே தொலைச்சிட்டாங்க. அந்த வாழ்க்கையை தொலைச்சாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே நிலைமையில் தான் அவங்க உள்ள இருந்தாங்க, வெளியே இருந்தாங்க. அவங்க உள்ள இருந்தாங்க, இவங்க கட்சிக்குள்ள இருந்தாங்க. ஏன்னா முடிஞ்சிருச்சு இவங்களுடைய. அதாவது வெற்றிக்குமரனை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு இன்ஜினியர். அவர் இனிமேல் அவர் இன்ஜினியரிங் தொழில அடுத்த கட்டமா மறுபடியும், அதாவது எல்லா கோட்டையும் அடிச்சுட்டு மறுபடியும் ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கிறது. அவர் சொல்ற கட்சியில இருந்த காரணத்தினாலேயே பல வாய்ப்புகள் போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆமா. அப்ப ராஜா அம்மையப்பனை பொறுத்தவரை இப்ப 2 பேர் யாரா இருந்தாலும் சரி, யாருமே தாங்கள் கொண்ட கொள்கை இருக்கு இல்லையா, கொள்கை, அதாவது அந்த ஈழத்தமிழர்கள் இறந்த அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது ஒரு நியாயமான விஷயமும் கூட. அதாவது அந்த ஒரு உணர்வோடு, ஏன்னா அந்த உணர்வு உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்குது. அதை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இருக்குது. சரிங்களா? இவர்கள் அதை எப்படி வெளிப்படுத்தி கொண்டார்கள்? இன்னும் சொல்வதாக இருந்தால், இவர்களுடைய இந்த உணர்ச்சியை தூண்டிவிட்டு சீமான் அதுல தன்னுடைய அரசியல் லாபத்தை பார்த்து கொண்டார். இப்படி ஒரு லாபம் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற உணர்வே தெரியாமல் தான் கிட்டத்தட்ட
1999 இருந்து இப்போ வரலன்னு பார்த்துக்கங்களேன், 14 வருடங்கள், அதாவது 2 இரட்டை ஆயுள் தண்டனையை அவர்கள் அனுபவித்து முடித்திருக்கிறார்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்னதுதான், முடிஞ்சு போச்சு. இப்பவும் கூட அண்ணன்னு தேங்கி அப்படியே தழுதழுக்கிறார் அந்த ராஜா அம்மையப்பன். அப்படி தழுதழுக்கிற நபர்களுக்கு அவர் பேசியிருக்கிறாரு. அதுக்கு கீழே வந்து கமெண்ட் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல், இந்த நாம் தமிழர் தம்பிகள்ங்கிற பேர்ல அவங்க உண்மையிலேயே தம்பிகள் தானா, அல்லது வெளிநாட்டில் இருந்தோ அல்லது வேற எங்கேயோ இருந்தோ சீமானுக்காக வேலை செய்கிற வார் ரூமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு மோசமா வந்து விமர்சிக்கிறாங்க அவரை. இதே விமர்சனம் வந்து உங்களுக்கு வெற்றி குமரனுக்கு இருக்குது. அவர் வெளியில வந்து பேசும்போதும் அதே தான், தியாகராஜன் வெளியில வந்து பேசும்போதும் இதே தான். தியாகராஜ் இப்போ இழப்பு எல்லாருக்கும் ஒண்ணு, அதை அணுகுகிற விதம் தான் வேறையா இருக்குது. இவர் உண்மையிலேயே ரொம்ப அந்த இன்னைக்கு வரல வெற்றி குமரனுமே அவர் என்ன சொல்லாருன்னா, அவர் வந்து நல்லா பாருங்க, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில போயிட்டு வெற்றி குமரன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர் கட்சின்னு வச்சுட்டு இருக்காரு. நாம் மட்டும்தான் தூங்கி இருக்கிறாரு. சரிங்களா? அப்போ இந்த உணர்வு நிலையை, அந்த வட்டத்தை விட்டு விலக முடியாத ஒரு சூழல் இவர்களுக்கு, அந்த மனோநிலை இப்படி வாய்ச்சிருச்சு. வேற வழி இல்லை, என்ன செய்யறது? நாம தொடர்ந்து இதையே, அது பொய்யாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்லி பழகிவிட்டது. அந்த கற்பனையோட நான் வாழ்ந்து விட்டு போகிறேன். கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் பாசறைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் அவங்க ஒரு ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் ஒன்னா இருந்து இந்த ஆதங்கங்களை வந்து பரிமாறிக்கிறது. ஆனாலும் நம்ம இந்த அரசியல் இருந்து விலகக்கூடாது, இப்படிலாம் இருக்கிறாங்க. இதுதான் ஒரு பெரிய சிக்கல். 10-14 வருடங்கள்ல வாழ்க்கை இழந்து போனார்கள்ங்கிறத தாண்டி ஒரு இங்க முதலாளித்துவங்கிற ஒரு பெரிய அபாயம், பேர் அபாயம் நிற்கிறது. அதனோடு சேர்ந்து பார்ப்பனிய பாசிசம் ஒன்று கைகோர்த்து நிற்கிறது. இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய டூல்களா ஏற்கனவே முன்னோடிகளா பல டூல்கள் இருக்குது. குறிப்பா வந்து முதலாளித்துவத்தை எதிர்ப்பதற்கு கார்ல் மார்க்சியமும், இங்க இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனியத்தை அடித்து நொறுக்குவதற்கு பெரியார், அம்பேத்கர், அண்ணாங்கிற அந்த பாரம்பரியமும் இருக்குது. இவர்கள் எல்லாம் ஒரு டூலை தயாரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ கொள்கைகளே கூட வகுத்து வைக்கப்பட்டு விட்டது. நான் உட்கார்ந்து புதுசா நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன், சீமானிசம் அப்படின்னு சொல்றோம்னா, அப்படி சொல்வது இப்ப நாம வந்து அம்பேத்கரோ அல்லது பெரியாரோ அல்லது ஏன் மார்க்ஸோ கூட அந்த சித்தாந்தங்களை வகுக்கும் போது அவர்களுடைய பங்களிப்பும் அதுல இருக்கும். ஏற்கனவே இருந்தவர்களுடைய பங்களிப்பையும் சேர்த்து எடுத்துக்கொண்டுதான் வருகிறார்கள். அப்படி நான் புதியதாக ஒன்றை சொல்கிறேன்னா, அப்படி என்ன புதியதை சொன்னார்? அப்படி எதுவும் இல்லாததுனால் என்ன ஆயிருதுன்னா, இவர்கள் அப்படி ஒரு கற்பனையில் வாழ்ந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாமே தத்துவம் கிடையாது, எல்லாமே பொய்ன்னு தெரியும் போது அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இல்ல இன்னொரு யதார்த்தம் என்ன அப்படின்னா, இப்ப அவரே சொல்றாரு, ஈழம் வாங்கி தருவோம், அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் அது ரைட்டு, கட்சியிலேயே இப்போ பரவாயில்ல, இப்போ பழைய மாதிரி இந்த ஈழம் அதெல்லாம் பேசுறதுலாம் இல்லை. இப்போ ஈழம் எப்படி அடைவீங்கன்னு சொன்னா, அண்ணன் முதலமைச்சராகி அதுக்கப்புறம் அழுத்தம் கொடுத்து ஈழம் வாங்குவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி கூட அண்ணன் அதை விட அருமையான ஒரு தத்துவத்தை சொன்னாரு. அனானப்பட்ட செக்ஸ் சாமியார் நித்யானந்தா ஒரு தீவை பிடிச்சி அதை ஒரு தனி நாடு அறிவிச்சு கைலாசான்னு போய் வாழும்போது, என் மக்களுக்காக அவர்களிடம் நான் திரள் நிதி திரட்டி ஒரு சின்ன தீவை பிடிச்சி அதுல தனி நாடு அமைச்சிட மாட்டேனா அப்படின்னு. அதாவது இது என்ன வாயினே தெரியல. சரி, ஓகே, அது கற்பனையா சொல்றாரு. நம் தம்பிகள் நம்புறாங்க, நம்ம வேற ஒன்றும் சொல்றதுக்குலாம் இல்லை. நித்யானந்தாவை நம்புற மாதிரி சீமான் சொல்றதை நம்புறாங்க. ஆனா இப்ப அந்த நம்பிக்கைக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது. அந்த நம்பிக்கை ஏற்றுக்கொண்டவர்கள்ட்டேயே கூட கையல்வெளி ஃபேக்டர் அப்படின்னு ஒண்ணு வருது. கையல்வெளி கட்சியை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாங்க. சீமானை சுற்றி ஒரு சிலர் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் சாட்டையை சொல்றாங்க, இன்னொருத்தர் வந்து கையல்வெளியை சொல்றாங்க, இன்னொருத்தர் அமமுகல இருந்து வந்த மதுரை செல்வம்னு ஒருத்தர் சொல்றாங்க. இவங்களை தாண்டி சீமானம் இப்ப நெருங்க முடியறது இல்ல. கட்சிக்குள்ள ஒரு அநீதி நடக்குது, தவறு நடக்குது, தவறான முறையில சிலர் வந்து வெளியேற்றப்பட்டுக்கிறாருன்னு சீமான்ட்ட போய் பேசினா அவரும் வெளியேற்றப்படுகிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து நாம சரியா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க இது நிலையற்ற கட்சி, இது நிலையற்ற ஒரு சித்தாந்தம், சீமான் ஒரு ஏமாற்று பெருவழி அப்படின்னு முழுவதுமா நம்பினால் மட்டும்தான் நீங்க சீமானோட ஹேண்டில் பண்ணி அவரோட சர்வே பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு முழு உணர்வோடு ஒரு மயக்க நிலையிலேயே நீங்க கூட இருந்தீங்கன்னா சில குறிப்பிட்ட காலம் வரலாம் தான் இருக்க முடியும். இல்லைங்க, மற்றது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. பொதுக்குழுல வெத்து பேப்பர்ல எங்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க, எதுக்குன்னு கேட்டேன். நீங்க அண்ணனை நம்புங்கன்னு சொல்லி கையெழுத்து வாங்கி கேட்டாங்க, நாங்களும் போட்டு கொடுத்துட்டோம். ஆனா எங்களுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுல வந்து கருப்பையான ஒருத்தரை வந்து பொதுச் செயலாளராக போட்டுக்கிறாங்க. இன்னும் சில நிர்வாகிகளை வந்து தேர்தல் கமிஷன் கேட்டதுனால
அதை நியமிச்சிருக்கிறாங்க. இவர்கள் நியமிக்கப்பட்டது பொதுக்குழுவிலையும் யாருக்கும் தெரியாது, கட்சிக்காரங்க யாருக்கு, இவ்வளவு ரகசியமா நிர்வாகிகள் போட வேண்டிய தேவை என்ன அப்படின்னு அப்செட்டாவே சொல்றாரு. இல்ல அதுதான் சொல்றோம் இல்லையா. இப்போ அதாவது நான் இந்த முதல் பாயிண்ட் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நீங்க சீமானை முழுவதுமாக நம்பிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் ஒவ்வொன்றாக நடக்கும், தப்புகள்லாம் நடக்கும். இந்த தப்புகள்லாம் நடக்கும் அப்படிங்கிற முன் அபிப்பிராயமே உங்களுக்கு இருக்காது, அது உடையும். அதாவது உதாரணத்துக்கு சீமான் சொல்லுவாரு, வாரிசு அரசியல், இதை வீழ்த்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பேசுவாரு. நீங்க முழுசுமா நம்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் அருள்மொழித்தேவனை கொண்டு வந்து நிறுத்தும் போது என்ன அண்ணன் இப்படி மாத்தி நிறுத்துறாரு அப்படின்னு ஒரு நெருடல் வரும். இப்போ நீங்க வந்து ஒரு மதுரை செல்வமாகவோ அல்லது நீங்க வந்து ஒரு சாட்டை துறைமுருகனாவோ இருந்தா தெளிவா தெரியும், அவனும் திருட்டு போய நானும் திருட்டு போய, அவனால என்னல ஆகுமோ அதை நான் சம்பாதித்துக் கொள்கிறேன், என்னால எதை முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிடுறேன், இது ஒரு அடையாளத்துக்கு வச்சுக்கிடுறேன் அப்படின்னு தெளிவாக இருக்கிறார்கள். அதனாலதான் பிழைப்பவர்கள் ஆமா பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்க. நம்பினவங்க காலிதான். நம்பினவங்க இன்னும் சொல்ல போனா கட்சியினுடைய உயிரும் உணர்வும் ரத்தமும் சதையும் வெளியிலிருந்து பணம் வருது, எதிர்கட்சிகள் வந்து ஓட்டை பிரிப்பதற்கு கொடுக்கிறது, அதெல்லாம் தாண்டி சொந்தமாக தன்னுடைய வாழ்க்கை இழந்தாங்கிறது இல்ல, சொத்தையே இழந்துடுறாங்க. நீங்க ரொம்ப முக்கியமானது அவர் சொன்னது ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு முறை நிறுத்தப்பட்ட ஒரு வேட்பாளர் இன்னொரு முறை அந்த இடத்துல நிறுத்தப்படுவதில்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நிறுத்துறாத ஒவ்வொரு கட்சி நிறுத்துதுன்னா என்ன பண்ணணும், அது காசப்படும். இந்தாப்பா தேர்தல் நிதி, இந்தா இதை செலவழி, கட்சி ஒரு பகுதி வேட்பாளர் ஒரு பகுதி செலவு பண்ணாரு, அவர் தொடர்ந்து இயங்குவாரு. இவங்க இங்க அப்படி கிடையாது. இங்க ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கவர் ஒருத்தவரா இருப்பாரு, ஆனா அவரோட பணம்லாம் இருக்காது. அவர் ஒரு டெம்போ டிராவலர் வச்சிருப்பாரு, காய்கறி ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாரு, காய்கறி கடைக்கு பொருள் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஏதாவது தொழில், சின்ன சின்ன தொழில்கள் செய்பவர்களா இருப்பாங்க, கொத்தனாரா இருப்பாங்க, ஏதோ ஒரு தொழில். ஆனா அவர் தான் கட்சியை கட்டியிருப்பாரு. அதுதான் கட்சியை கட்டியிருப்பாரு. ஆனா இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு அவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஆனா இவர்கள் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு, அந்த தேர்தலை சந்திப்பதற்கு யார் வருவாங்களோ அவங்க. சரி, அப்படி வர்றவங்களும் கூட ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் வராங்க. இந்த இடத்துல நான் தோற்று போவேன் அப்படிங்கிற முழு உத்தரவாதத்தோ அதை புரிந்து கொண்டுதான் வருகிறாரா கிடையாது. ஏதோ ஒரு மயக்கம் இவனுடைய பேச்சில், அந்த ஆளினுடைய அந்த இதுல எப்படியாவது தமிழ் ஈழத்துக்காக இந்த பணம் போனாலும் பரவாயில்ல, தன் சொந்த சொத்தை இழக்கிறார்கள் அப்படின்னாலும் கூட இந்த முறை போட்டாலும் பரவாயில்ல, அடுத்த முறை வரும். ராஜா அம்மையப்பன் வந்து சொல்ற முக்கியமான இது, எனக்கு பின்னாடி ஒருத்தன் வருவான், 25 வருஷம் கழிச்சு கூட ஒருத்தன் வருவான், எவனோ ஒருத்தன் வந்து எதையோ அடையிறதுக்கு நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு ராஜா அம்மையப்பன் இப்ப கேட்கிறாரு. ஆனா அந்த கேள்வி நீங்கள் ஆரம்பத்திலேயே கேட்டிருக்க வேண்டும், சரிங்களா? ஆனா இப்ப ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, அது அண்ணனாலே நடந்துரும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. இப்ப கடைசி கட்டத்துல அண்ணனாலேயும் நடக்காது அப்படிங்கிற நிலைமை வந்து போச்சு. இப்ப எவனோ வருவான்ங்கிற அடிப்படையில் தான் இவர்கள் பணத்தை செலவழிக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஒருவர் அங்க பணத்தை காலி பண்ணிட்டு தானும் காலியாகி போகிறார், தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட தற்கொலை, சூசைடு தான், பொருளாதார தற்கொலை, தன்னுடைய பிம்பத்தை இழப்பது. அதாவது அரசியல் வாழ்க்கை அப்படின்னா ஒண்ணு கிடையாதுங்க அந்த ஆளுக்கு அப்படின்னு ஆயிருங்க. சரி, இப்போ 2016, 2019, 2023 தேர்தல்கள்ல நின்றவர்களில் இருந்து அனுபவஸ்தவர்கள், சீனியர்கள் இதுல நிப்பாங்கன்னு நான் கூட எதிர்பார்த்தேன். ஆனா அவங்களெல்லாம் காணும், புதுசா வந்திருக்கிறாங்க. இப்ப அவரு ராஜா அம்மையப்பன் என்ன சொல்றாரு, இதுல வந்து 31 பேரை நம்ம போட்டுக்கிறாங்க, இதுல 24 பேரு யாருன்னே தெரியாதுன்றாரு. அவர் வந்து கட்சியில ஒரு மாநில நிர்வாகி, உங்க பகுதியில வந்து ஒரு முக்கியமான தலைக்கட்டு, யாருக்குமே தெரியல, யாருக்குமே தெரியாத ஆட்களை போட்டுக்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, அவங்க எந்த பகுதிக்காரங்கன்னு தெரியாது, இங்க கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க, ஒரு ஏரியாவில இருந்து இன்னொரு ஏரியாவில போடுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்றாரு. ஆனா சீமான் அதுக்கு யாருமே பதில் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, ஜெயலலிதா எங்க உள்ளவங்க, அவங்க வந்து ஆண்டிப்பட்டு நிக்கலையா, கலைஞர் திருவாரூர்ல உள்ளவர், அவர் வந்து சென்னை சேப்பாக்கத்துல வந்து நிக்கலையா, ஸ்டாலின் நிக்கலையா, உதயநிதி நிக்கலையா, அப்போ நீ மட்டும் ஏன் இதை ஒரு விமர்சனமா பாக்குற, எங்க வேணா நிக்கலாம் அப்படின்னு சொல்றாருல்ல. இல்ல, ஜெயலலிதா, கலைஞர் இவர்களுக்கு இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்து அல்லது ஏதோ ஒரு பின்புலத்திலிருந்து பெரிய கரிஸ்மாவோட வந்து நின்று போராடி கூட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்தை சீமானே கூட இன்னைக்கு வரலாம் அடையல. அண்ணனே இஷ்டத்துக்குலாம் போய் எங்கெங்க நிக்க முடியாது, ஜெயிக்க முடியலையா. அவரே, அதாவது ஜெயிக்கணும்னு திட்டமிட்டதே கூட அவரே ஜாதி ரீதியா அவர்களுடைய வாக்குகள், அவருடைய இனத்தின் வாக்குகள் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் பகுதியில போய் தேர்ந்தெடுத்து தான் நின்னார், சரிங்களா? ராஜா அம்மையப்பன் சொல்றது வந்து, நாங்கெல்லாம் சாதியெல்லாம் துறந்து சாதி கட்சிகளை எல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டு தான் அதுல இருந்தா வெளியில வர்றோம்,
மறுபடியும் பார்த்தா இங்க செக்மெண்டா சாதியைத்தான் இவர் வலுப்படுத்துகிறார். சாதி அடிப்படையில வேட்பாளர்கள், சாதி அடிப்படையில நிர்வாகிகள். ஆமா, சாதின்னு சொல்லாதீங்க, குடின்னு சொல்லிருங்க, பேரை மாத்திக்கங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக சாதியை நிலைப்படுத்துவதற்கு ஒரு வேலை செய்கிறார். சோ முழுக்க நாம இதை பத்தி முன்கூடியே சொல்லிட்டு இருக்கிறோம். இது ஒரு சாதிய கட்சியாகத்தான் போகிறது. சாதி பார்த்துத்தான் இவர்கள் குடி அடையாளம் பார்த்தான் செய்கிறார்கள். சரி, இன்னொரு யதார்த்தம் இருக்குல்லாங்க. இப்ப நீங்க கொங்கு பகுதியில ஒரு குறிப்பா சொல்றாரு, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் இங்கெல்லாம் கொங்கு வேளாளர் கவுண்டரை சேர்ந்த வேட்பாளர்கள் நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திமுகவும் அப்படித்தான் செய்யுது, அதிமுகவும் அப்படித்தான் செய்யுது, பிஜேபியும் அப்படிதான் செய்யுது. இப்ப அந்தந்த பகுதியில பெரும்பான்மை இருக்கிற சாதிகள் உள்ள வேட்பாளர் நிறுத்தும் போது அங்க ஜெயிக்க முடியுது. இது ஒரு யதார்த்தம். அப்போ அதுக்கு ஏற்ப ஒரு நடைமுறையை புரிஞ்சுக்கிட்டு செய்யறாருன்னு எடுத்துக்க முடியாது. யாருன்னே தெரியாத கட்சிக்கு முன்பின், அதாவது ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபரை விட்டுட்டு யாருன்னே தெரியாத ஒரு மூன்றாவது ஒரு நபரை கொண்டு வந்து இறக்குகிறார் அப்படிங்கிறது என்னத்தை காட்டுது? சாதி ரீதியா ஒரு வேட்பாளரை இறக்குகிறார். சரி, ஒரு கலா யதார்த்தத்தோடு, அதாவது தேர்தல் கட்சியினுடைய இலக்கணங்கள், வரைமுறைகள், அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி, இதையெல்லாம் பார்த்துத்தான் நீங்கள் வேட்பாளரை இறக்குவீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கூட்டாட்சி தத்துவத்தை எடுத்துக்கிட்டுவீங்களே, ஏத்துக்கிட்டு இருப்பீங்களே, நீங்க கூட்டணி அமைச்சிருப்பீங்களே. ஒரு கட்சி படிப்படியாக வலுவை சேர்த்து கொண்டு ஒரு எம்எல்ஏ, எம்பி, அப்படி ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னா கூட்டணி அமைத்தானே வளர முடியும். ஏன் திமுகவுமே அப்படித்தானே வளருது? அனானப்பட்ட ராஜாஜியே தன் கூட சேர்த்துக்கிட்டு அப்புறம் கழட்டி விட்டுட்டு தானே வளர்ந்து வருது. அப்ப அப்படிப்பட்ட எந்த திட்டமும் இல்லை, நான் மட்டுமே இருப்பேன். நான் அதான் மறுபடியும் சொல்றேன், இதுல ஒரு நேக்கான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, யாருன்னே தெரியாத வேட்பாளரை நிறுத்துவது, புதிதாக கொண்டு வந்து நிறுத்துவது, வெவ்வேறு இடத்துல இருந்து கொண்டு வந்து நிறுத்துவது, இதுவெல்லாம் எந்த நபரும் தனிப்பட்ட முறையில் வளர்ந்து விடக்கூடாது. நான் மட்டுமே, அண்ணன் மட்டும்தான் பரமாத்மா மாதிரி எங்கும் நிறைந்திருப்பேன், சீமான் மட்டும்தான் கட்சி, அது அவர் சொல்றாரு. இல்ல, அவரே சொல்றாரு இல்லைங்க, கட்சியில 2ஆம் கட்ட தலைவர்களே இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. முதல் கட்ட தலைவரே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதல் கட்ட தலைவரே இல்லை அப்படின் போது 2ஆம் கட்ட தலைவரை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க, அது விட்டு தள்ளுங்கன்றாங்க. பொதுக்குழுலே களஞ்சியம் போன்றவர்கள் பேசுறாங்க. சீமான் ஒருத்தர் தான் கட்சி, அவர் தான் விதைச்சிருக்கிறார், அறுவடை பண்றது தான் நீங்கெல்லாம் எப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இதை புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. அந்த பொதுக்குழு ஒரு மோசமான ஒரு பொதுக்குழு, அதாவது கட்சியே ஒரு சாக்கடை மாதிரி இருக்குது, மோசமா இருக்குது. ஆனா அந்த பொதுக்குழுல பேசப்பட்ட விவகாரங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஒருத்தர் சொல்றாரு, இங்க கட்சிக்கு இவ்வளவு பேர் வராங்க, அண்ணனை தேடி அண்ணனை கவனிக்கிறதுக்கு வராங்க, அல்லது இந்த கருத்தியலை கவனிப்பதற்கு வராங்க அப்படின்னு சொன்னா சீமான்கிற ஒற்றை நபருக்காக தான். 3 மணி நேரம் கூட்டம் நடக்குது அப்படின்னா 3 மணி நேரமும் காத்திருக்கிறது சீமானுக்காகத்தான். திண்டுக்கல் ரீட்டா வரப்போகிறார்னு அறிவிப்பு கொடுப்பாங்க. கடைசி வரலும் காத்திருப்பது திண்டுக்கல் ரீட்டாவுக்காகத்தானே தவிர உங்களுக்கு வேற எந்த 100 பேர் ஆடினாலும் சரி அவங்களுக்காக இல்லை. நல்லா கவனிச்சுக்கங்க, திண்டுக்கல் ரீட்டாங்கிற அளவுல தான் அண்ணனை இவனே மதிச்சு வச்சிருக்கிறான். அந்த பாப்புலாரிட்டிக்கான மரியாதையை தான் இவன் கொடுக்குறான், கீழே இருந்து உழைப்பைக்கும் கொடுக்கல. சரி, இது கட்சியில ஏதோ ஒரு செயலாளர் இவனோ பேசுறான், ஒருங்கிணைப்பாளர் பேசுறாங்க, சீமானுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா, சீமானை பற்றி தம்பி தெரியாம ஏதோ போகிற போக்குல பேசிட்டாரு அப்படின்னு நினைச்சோம்னா, சீமானே இன்னொரு மேடையில பேசுறாரு. நான் அதாவது படத்துல எங்க பார்த்தாலும், எந்த யூடியூப் சேனல்ல பார்த்தாலும் என் போட்டோவை தான் முதல்ல மேல வைக்கிறான். ஏன்னா அவனுக்கே தெரிஞ்சிருக்கு யூடியூப்ல வீடியோ போடணும்னா என் போட்டோ தான் வைக்கணும்னு சொல்லி. பாக்குறதுக்குள்ள நம்ம நாம் தமிழர் தம்பிகள் தான். சில்க் சுமிதா படத்தை வச்சா தான் அந்த காலத்துல படம் ஓடும், அதே மாதிரி அண்ணன் அப்படிங்கிறாரு. இப்போ இதுதான் கட்சி. இப்ப பெரிய வேடிக்கை என்னன்னா, தியாகராஜன் ஒருத்தர் சமீபத்துல வெளியில வந்தவர் சொன்னாரு, நான் இது ஏற்கனவே இது வாட்ஸ்அப் கட்சி, இன்டர்நெட் கட்சி, அதனால என்னுடைய நான் கட்சியிலிருந்து விலகுகிறேங்கிற அறிவிப்பையும் யூடியூப்ல சொல்லிட்டேன். இப்படிதான் கட்சி நிலைமை இருக்குது. இது கட்சியா ஆகுமா அப்படிங்கிற கேள்விதான் மிகப்பெரிய கேள்வி. இல்ல, இதுல தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது அவருடைய மகள் ஃபாத்திமா ஃபர்கானா அவங்கள வட சென்னையில வேட்பாளராக முடிவு செஞ்சிருந்தாங்க. இப்ப அவங்கள தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தர் போட்டுக்கிறாங்க. ஏற்கனவே அந்த பகுதியில வேலை செஞ்சு புகழ் பெற்றிருந்த காளியம்மாளை கூட அந்த பகுதியில போடல. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது ரொம்ப முக்கியமா கட்சியில இருந்தவர், தொடக்க காலத்துல இருந்து இருந்தவர். அவங்களுடைய மகளுக்கும் இதான் நிலைமை. அந்த கட்சி அந்த பகுதியில வேலை செஞ்சு ஒரு செல்வாக்கை உருவாக்கியவர் காளியம்மாவுக்கும் நாளைக்கு அதுதான், காளியம்மா கூட வெளியே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது ஒரு கொஞ்சம்
தம்பிகளை பாதிக்கும் இல்லையா, கட்சிக்காரர்களே பாதிக்கும் இல்லையா? கன்ஃபார்மா அதனுடைய வெளிப்பாடுகள் தாங்க கொத்து கொத்தா வந்துட்டு இருக்காங்க. முக்கியமான பொறுப்புகளில் இடங்களில் இருந்தவர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் வெளியில ஓடிட்டு இருக்காங்க. இந்த ராஜா அம்மையப்பன் சொல்லுகிற கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இவர்கள் எல்லாம் முக்கியமானவர்கள், அடுத்த கட்டத்துல இவங்க எல்லாம் வரணும்னு இருக்கிறப்போ இவர்கள் எல்லாம் காலி பண்ணி விடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணியினுடைய கட்டுப்பாட்டில் தான் அண்ணன் இருக்கிறார். அதுவும் குறிப்பா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு இடையில தான் இது தீவிரமடைகிறது. சீமான் அவரை சுற்றி யாரும் நம்பகமான ஆட்கள் இல்லை, எல்லாரும் ஏமாத்துக்காரர்களா இருக்கிறாங்க, துரோகம் செய்வர்களா இருக்கிறாங்க, பொய் கணக்கு காட்டக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவர் யாரதான் நம்புவாரு? அப்ப கயல்விழி தானே நம்பி ஆகணும். அப்புறம் ஏன் இத்தனை வருடங்களா நீங்க வாரிசு அரசியல்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, வாரிசு அரசியலை அடித்து நொறுக்குவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பேசினது என்ன? நான் என்ன சொல்றேன், உங்களை சுற்றி பக்கத்துல யாரும் இருக்கிறவங்க எல்லாம் மோசமா இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, இவரு என்ன சொல்றாரு, ராஜா அம்மையப்பன் சொல்றாரு, அண்ணனை நெருங்கவே முடியல. அப்ப அந்த அளவுக்கு வளையம் போட்டு வச்சிருக்காங்க. அப்போ ராஜா அம்மையப்பன் இன்னைக்கு வெளியில வந்துட்டு கூட அழுது புலம்புகிற, உணர்வு பூர்வமாக இன்னைக்கு வரல அந்த கட்சியை என்ன செய்ய ஒண்ணு செய்ய முடியலேங்கிற கையேறு நிலையில இருந்து பேசுறவரா இருக்காரு. அவரை நீங்க நம்பலாமே? வெளியில ஆத்மார்த்தமா வெளியில வருகிற அந்த நிர்வாகிகளை நம்பலாமே? நான் என் மனைவியை தான் நம்புவேன், என் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை தான் நம்புவேன். இது இன்னொரு வேடிக்கைங்க. அவர் மனைவி மட்டும் இல்ல, பொங்கல் கொண்டாடினப்ப இதான் என் பையன்னு சொல்லி கயல்விழியோட அக்கா பையனை கொண்டாந்து நிறுத்தி விட்டு அவன் கீபோர்டு வாசிக்க, அவன் கிட்டார் வாசிக்க, அண்ணன் பாட்டு பாட, அக்கா ஆட. உதயநிதி அரசியலுக்கு வருகிறத நீங்க எவ்வளவு கடுமையா விமர்சிச்சீங்க. அதுவும் குறிப்பா அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்க, அங்க திறமையான ஒரு ஆள் கனிமொழிதான் அப்படின்னு உங்கள்கிட்ட யாரு கேட்டா? சரிங்களா, அது உட்கட்சி சம்பந்தமான விஷயம் இல்லையா, பெர்சனல் விஷயம் இல்லையா? அப்ப நீங்க பெர்சனல் பேசுவீங்க, ஆனா உங்களுடைய பெர்சனல் நாங்க பேசக்கூடாதா? நான் அதான் சொல்றேன், 2013 திருமணமான சீமானுக்கு இத்தனோண்டி பையன் தான் இருக்கக்கூடிய மாவீரன் இன்னும் வளர்ந்தே இலை விட்டு இருக்க மாட்டார். அப்ப அவருக்கு இவ்வளவு பெரிய பையன் எங்க இருந்து வந்தாருங்கிற கேள்விக்கான பதில் தம்பிகளுக்கே பல பேருக்கு தெரியாது. அப்போ கயல்விழியினுடைய அக்காள் மகனை இவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். சரி, மகனாக நல்ல ஜாலியா பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, இருக்கட்டும். வாரிசு அரசியலே கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாரிசு இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது கருப்பையா என்கிற நபரை கொண்டு ஒரு டம்மியா வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அக்காவை, அதாவது கயல்விழியை கொண்டு பொதுச் செயலாளர் ஆக்குவதற்கான எல்லா திட்டங்களும் அங்க நடந்திருக்கிறது. அது ராஜா அம்மையப்பனே சொல்றார், அடுத்த பொதுச் செயலாளர் யாருன்னு நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு வெறும் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினாங்க. யாருன்னே தெரியாது. இந்த செய்தி முதல்ல இதை தாண்டி வெளியிலையும் போகக்கூடாது. கட்சிக்காரங்க ஏத்துக்கிட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம ஏன் அதை சங்கடப்படணும்னு கேட்கறேன். அதான் சொல்றேன், கட்சிக்காரங்க ஏத்துக்கிட்டா பிரச்சனை இல்லைங்கிற விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு மோசமாக எதிர்கட்சிகளை விமர்சித்தீர்கள். நான் சொல்றது ஒரு விஷயத்துல சொல்லலைங்க, எல்லா விஷயத்திலயுமே நீ கிளம்பு, அவங்கள உட்கார வை, உன் குடும்பத்துல அவங்க இருக்காங்கல்ல, பெண்களுக்கு முன்னுரிமை கொடு, அப்படி இப்படின்னு கண்ட மாதிரி வாங்க வாயில வந்த மாதிரி பேசுனீங்க இல்லையா? இது வாரிசு அரசியல்னு பேசுனீங்க இல்லையா? இப்ப நீங்கள் செய்வது என்ன? அப்ப வாரிசுன்னு அடுத்தவனை திட்டும் போது உங்களுக்கு வலிக்கலன்னு சொன்னா, இப்ப வலிக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு நாம பொறுப்பு இல்லை இல்லையா? இது நாம ஒண்ணும் இல்லைங்க. இதையெல்லாம் நம்பிக்கொண்டு வாரிசு அரசியலை ஒழித்து கட்டுவது, இன்னொன்னு சொல்ல போனா வாரிசு அரசியல் தான் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை நம்புவதே ஒரு மிகப்பெரிய மனவியாதின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மதவாதமும் எவ்வளவு பெரிய முதலாளித்துவங்கிற பொருளாதார பிரச்சனைகளும் பண நெருக்கடிகளும் பொருளாதார இழப்பீடுகளையும் மக்கள் சந்திச்சுட்டு இருந்த காலத்துல ஒரு கட்சி அது வாரிசு அடிப்படையில் ஆள் வருவதுதான் பிரச்சனை, மற்றதெல்லாம் சரியாயிரும்னு சொல்வது இருக்கு இல்லையா? அம்பானியும் அதானி பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் அடிச்சு காலி பண்றாங்க, பிஎஸ்என்எல் அதானி உடைக்கிறாரு, ஹார்பரை எல்லாம் அதானி வாங்குறாரு, பிஎஸ்என்எல் அம்பானி உடைக்கிறாரு, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு கண் முன்னால. இதுக்கெல்லாம் வாரிசு அரசியல் தான் காரணம், இதை தீர்த்துட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு போகும்னு நினைக்கக்கூடிய கற்பனை இருக்கு இல்லையா? இது எவ்வளவு பெரிய கற்பனையானது. இதை பிரதானமா வச்சுதான் நீங்க அரசியல் பண்ணீங்க. உங்களுக்கு பன்னாட்டு முதலாளிகளின் பிரச்சனையோ அதை நீங்க வலுவாவோ நீங்க பேசல. இப்ப கட்சிக்குள்ள இவ்வளவு குளறுபடிகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, இது ரொம்ப காலமா பேசப்பட்டு நிறைய பேர் வெளியே போறாங்க. எப்படி இருந்தாலும் புதியவர்கள் கட்சிக்கு வந்துகிட்டே, இப்ப நம்ம கூட சிலர் பேசுறாங்க, ஆமாங்க வெளியே போறது ஒரு பிரிவு இருந்ததுன்னா உள்ள வர்றது ஒரு பிரிவு இருக்குது, கட்சியில உறுப்பினர்கள் சேர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் சீமான் 10% தாண்டிடுவாரு, அவரு செல்வாக்கு பெருகிட்டு இருக்குது,
இப்படி சொல்ல தானே செய்யறாங்க. இவ்வளவு தவறுகளை தாண்டி ஒரு வளர்ச்சி இருக்குதுன்னு தானே சொல்றாங்க. ரவீந்திரன் துரைசாமி ஒரு வடித்தெடுக்கப்பட்ட சங்கி. அவரை வைத்து கரெக்டா சொல்லணும், வலித்தெடுக்கப்பட்ட சங்கி. ஒரு RSS பயிற்சி பெற்ற அவர்களால் உருவாக்கப்பட்டு தயாரித்து விடப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு இன்டலெக்சுவல். அவர் அது தன்னை அறிவு ஜீவிங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு RSS அஜெண்டாவுக்கு வேலை செய்வதற்காக இறக்கி விடப்பட்ட சங்கி. அவர் சீமானை அங்கீகரிக்கிறார், சீமான் தான் அடுத்த கட்டமாக இவ்வளவு வாங்குவார் அப்படின்னு பேசுறாருன்னா கேட்கிற தம்பிக்கு குளிர்ச்சியாக இருக்கலாம். அது மீண்டும் மீண்டும் ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் சொல்வதாக ஒரு வியூக வகுப்பாளர், அவருக்கு கல யதார்த்தம் தெரியுது, சீமான் வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு, இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டியும் கட்சிக்குள்ள இவ்வளவு நெருக்கடியை தாண்டியும் அவர் வளர்றாரு அப்படின்னும் போது அதை சொல்றாரு. இதுல என்ன, அதாவது இருக்கிற நிலைமையை சொல்லல, சீமான் வளர்கிறார் என்று சொல்லவில்லை, சீமானை வளர்க்க வேண்டும்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில் தான் சொல்றாரு. இன்னொன்னு இல்ல, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், சீமானே சில விஷயங்கள் பேசியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நான் வேல் யாத்திரையை முன்னெடுத்தேன், அதுக்கு அப்புறம்தான் முருகனே வேலை கையில் எடுத்தாரு, எல் முருகனே. அவருக்கு இன்னும் விட்டா எல் முருகன் இல்ல, பழைய முருகனே எனக்கு அப்புறம் தான் வேலை கையில் எடுத்தாரு. ஆமா, ஆனானப்பட்ட கந்தம்பூர் முருகன், கந்த கடவுளே நான் வேலை எடுத்ததுக்கு அப்புறம் தான் எடுத்தாருன்னு சொல்ற அளவுக்கு கூட சீமானுக்கு பேச்சு திறமை அதிகம். ஆனா எல் முருகனை நீங்க என்னை பி டீம் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தான் A டீம், அவன் தான் B டீம்னு சொல்ற அளவிற்கு இவர் இந்துத்துவ அஜெண்டாவுக்கு எஜமானனை மிஞ்சிய, எஜமானனை மீறி குலைக்கிற நாயாக இது இருக்குன்னா இதைத்தான் சொல்றான். இது B டீம் இல்லை, இது அதையும் மோசமானது. கட்சி சின்னம் காணாம போயிருச்சு, பிஜேபியோட சதி அப்படின்னா பிஜேபி எங்களை சப்போர்ட் பண்ணல, எதிர்க்குது, அப்ப நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம் தானே அர்த்தம் அப்படின்னு சீமான் பெருமையா தானே சொல்றாரு. ராஜா அம்மையப்பன் சொல்லுகிற செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு கட்சியோட சின்னம் பறிபோகுது அப்படின்னு சொன்னா அந்த கட்சி அதுக்காக எவ்வளவு மெனக்கெட்டு வேலை செஞ்சிருக்கோம், அது அந்த பறிபோகிற இதை தடுப்பதற்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலைங்கிறாரு. உள்ள வெளியில காமிச்சுக்கிடுறாங்க, அதாவது நாங்க வழக்கு எல்லாம் போடுறோம், வழக்கு போடுறோம், அது இதுன்னு அது சும்மா காமிச்சுக்கிடுறாங்களே தவிர உள்ளூர ஒரு சமநிலையில், ஒரு கடல் மேலே ஆர்ப்பரித்தாலும் உள்ளூர அமைதியாக இருப்பது போல் அண்ணன் வெளியில என்ன பவாலா காட்டினாலும் உள்ளூர கட்சி சின்னம் போயிடும். அது அவருக்கே தெரியும். கட்சி சின்னம் தக்க வைக்கணும்னா என்னென்ன தகுதிகள் வேணும், தேர்தலில் எத்தனை முறை எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கணும், அப்புறம் எத்தனை எம்எல்ஏக்கள் வேணும், எத்தனை எம்பிக்கள் வேணும், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் தொடர்ந்து ஒரு சின்னத்தை நீங்கள் தக்க வைக்க முடியும். இல்லைன்னா இழந்து போவீங்க. ஆனானப்பட்ட விசிகா கட்சிக்கு ஒரு நிலையான சின்னம் கிடையாது. உள்ளத்துக்கு அவர்கள்ட்ட MP இருக்காங்க, MLA இருக்கிறாங்க, தொடர்ந்து மாத்தி மாத்தி ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை சுவைத்தவர்கள் தான். இருந்தாலும் கூட அவர்களிடம் நிலையான சின்னம் இல்லை. இல்ல இதுல ஒரு நேரம் மோதிரத்துல அப்ளை பண்றதுல தாமதம் ஆயிடுச்சு, அதான் பிரச்சனை. அப்ளை பண்ணலாம் தாமல், நீங்க உங்களுக்கு தகுதியே இல்லை, அது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். தேர்தல் அடிப்படை நாம்ஸ் இருக்கு இல்லையா, அடிப்படை தகுதி இதுலேயே இல்லைங்கிறது முன்கூட்டியே தெரியும். நாம அதை நோக்கி அவர் பயணிக்கவே இல்லை. நான் அதான் சொல்றேன், இத்தனை MLAக்களை பெற வேண்டும், இத்தனை MPக்களை பெற வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் இவ்வளவு நாம ஆட்கள் போய் உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. என்னை மீறி எவனும் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற அச்ச உணர்வு தான். நான் என்ன சொல்றேன், சர்வாதிகாரிகள், அதுவும் சொல்ல போனா இவன் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டாப்ல, அன்பான சர்வாதிகாரம். அது என்னடா கேவலமான ஒரு வார்த்தை, ஒரு டேர்ம். அதாவது நம்ம கட்சியில இருந்து நிறைய பேர் போறான் அப்படின்னு சொன்னா சாக்கடை அடைப்பு இப்ப கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப வேடிக்கையான பதிலுங்க. நானே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போனேன். தன்னைத்தானே ஒருத்தன் எவனாவது சாக்கடைன்னு ஒத்துக்கிட்டு இருப்பானா? இவ்வளவு பெரிய அப்பாலஜிய இந்த சீமானாலதான் சொல்ல முடியும். இருக்கிறவங்கள சாக்கடை அடைப்புன்னு சொன்னா தன்னை சாக்கடைன்னே ஒத்துக்கிட்ட நபர். இன்னொரு பக்கம் ஒரு நபரை தூக்கி வெளியில அடிச்சு விரட்டும் போது கிரீசி டப்பாவை எப்படி மிதிச்சுன்னு தெரியுமா? இதெல்லாம் என்ன ஒரு கட்சி நடத்துகிற தலைவருக்கு இருக்கிற ஒரு தன்மையா இது? முதல்ல ஒரு நபர் கட்சிக்குள்ள கட்சியினுடைய களநிலவரம் என்ன, அரசியல் சூழல் என்ன, அதை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நாள் ஆகும்? அவன் களத்துல நின்று வேலை செய்யணும். நான் பூத்துக்கு 10 பேர் வைக்கணும்னு சொல்லி எவ்ரி பூத் 10 யூத்னு தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொதுக்குழுல பேசி முடிச்சுட்டு கிரீசி டப்பாவை தான் மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சியிலிருந்து வெளியிலே போகிறவர்கள். அந்த அவரே சொல்றாரு, காளியம்மா நீ இனிமேல் காலியம்மா அப்படிங்கிற நிலைமையில தான் அங்க இருக்குது. ஏன்னா கயல்விழி அந்நியாரின் கை ஓங்கி இருக்கிறது. காளியம்மாவை காலி செய்கிறார்கள். பாத்திமா ஃபர்கானாவுக்கு ஆல்ரெடி ஓரங்கட்டப்பட்டு விட்டார். அப்போ இங்க மொத்தமாவே அடித்து துரத்தப்படுகிறார்கள். சோ இவர்கள் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, இனிமேல் நாங்கள் அரசியலே பண்ண போவதில்லை அப்படி என்று நின்று விடாதீர்கள்.
தயவு செஞ்சு இதுதான் அரசியல் என்று நீங்கள் கருதி கொண்டிருந்தீர்கள் இல்லையா, அந்த தத்துவம் தவறானது. இவர்தான் தலைவர்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த நபர் தான் தவறானவர். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் அப்படியே இருக்கிறது. சோ முதலாளித்துவத்தையும் இந்துத்துவ பாசிசத்தையும் எதிர்த்து போராட வேண்டிய தேவை ஒவ்வொரு மனிதனுக்கும் 80 வயதிலும் கூட இருக்கிறது. அது இருந்ததுனாலதான் 93 வயசுலயும் மூத்திரச்சட்டி தூக்கிக்கிட்டு பெரியார்னு ஒரு மனிதன் போராடினார். அந்த பாதையில நீங்கள் தொடர்ந்து போராட வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒரு நேரத்துல ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு உணர்வுபூர்வமாக உருவான கட்சி. இன்னைக்கு எல்லாரும் அவநம்பிக்கை அடைந்து வெளியேறக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வர்ற தேர்தலில் தான் அது ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரியும். உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் சொல்லியிருக்கிறீங்க. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.